ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போர். இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் மீல் மேக்கர் இருந்ததுன்னா நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சுட சுட சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 4-5 துண்டு அளவுக்கு பட்டை, 5-6 லவங்கம், கூடவே 3 துண்டு ஏலக்காய், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பூண்டு 15லேருந்து 20 பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்புறமா தான் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 100 ml அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் கூடவே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சூடானதும் ஹோல் கரம் மசாலா பட்டை 2, லவங்கம் 2-3, அடுத்ததாக அன்னாசிப்பூ 2, மராட்டி மொக்கு 1, 4-5 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கீர்னது சேர்த்துட்டு, வெங்காயம் 3 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினா தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி கூடவே அந்த மசாலாவும் சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு, கூடவே 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் நல்லா ஒரு 1/2 hour சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு இது உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீல் மேக்கர் நம்ம ஊற வச்சு செய்யும் போது நல்லா சாஃப்டாகிடும். அதே போல் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் தனியாத்தூள் சேர்க்க தேவையில்லை. நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால கூட தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு லெமன் அளவுக்கு ஜூஸை மட்டும் பிழிஞ்சிக்கலாங்க. அதனுடைய சீட்ஸ் விதைகளெல்லாம் நீக்கிட்டு ஜூஸை மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அந்த காட்டு அந்த மிளகாய்த்தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த காட்டு ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல வாசமாக இருக்கும். அந்த சமயத்தில் இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த அரிசி 3 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த டம்ளர்லேயே 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நான் பக்கத்தில் காய வச்சு வச்சுருக்கேங்க தண்ணியை. அந்த மாதிரி தண்ணி காய வச்சு நம்ம சுட சுட இதில் சேர்த்து செய்யும் போது குக்கிங் ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுட்டேன். சூடாக இருக்குது. கொதிக்கிற தண்ணி இதுள்ளே சேர்த்துட்டோன்னா டக்குன்னு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே அரிசி சேர்க்கணும். தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நான் ஊற வச்ச அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த அரிசி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வடிகட்டி விட்டுட்டேன். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அரிசியை மட்டும் இது உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அரிசியில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா மெஷர்மெண்ட் மாறிடும். அதனால் தண்ணி இல்லாத மாதிரி அரிசியை நம்ம இது உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சாதம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு மேலே ஒரு தவாவோ இல்லை வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட வெயிட்டான பொருளை வச்சோன்னா மூடி வழியாக காற்று போகாமல் இருக்கும். நான் இடிக்கல் வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பு ஃபுல் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நமக்கு ரெடி ஆகிடும். நடுவில் மட்டும் ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நான் 2 டைம் ஓப்பன் பண்ணி கலந்துட்டு விட்டு அது 3ஆவது டைம் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல பிரியாணி ரெடியாக இருக்குது. கமன் வாசனையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே தம் மாதிரி வச்சிட போகிறோம். மிச்சம் மீதி இருக்கிறதும் நல்லா வெந்து பொலபொலன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மேலே வெயிட் போட்டு வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த ஸ்டவ்னுடைய சூட்லேயோ பாத்திரத்தினுடைய ஹீட்லேயோ மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அந்த தண்ணியை இழுத்துட்டு நல்லா பொலன்னு சூப்பராக இருக்கும் பிரியாணி. நல்லா வெந்து சாஃப்டாக. கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே நல்லா லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மீல் மேக்கர் பிரியாணி சுட சுட சூப்பராக கமகமன் வாசனையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இன்றைக்கி இதுக்கு கூட ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேன். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.